பொருள் ஒன்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் தாக்கும் போது அவ்விசைகளின் விளைவுகளை கணிக்க ஒரு விசை சமப்படுத்தமாக இருந்தால் அவ்விசை விளைவு விசை எனப்படும். இப்ப ரோட்ல ஒரு வாகனம் நிற்கிறதுன்னு சொன்னா ஒரு ஆள் போய் என்ன செய்யற ஒரு நியூட்டன் விசையை கொடுத்து தள்ளுறேன் வாகனம் போயில, இன்னொரு ஆள் போய் 2 நபர் போய் 2 நியூட்டன் விசையை கொடுத்து தள்ளுறேன் வாகனம் அசையல. ரைட், இங்க கவனிங்க, அந்த வாகனம் வைங்க. ரைட், அப்ப ஒரு ஆள் ரைட் ஆள் கடன் தள்ளு ஆள் தள்ளுது. முதல் போன நபர் வந்து முதலான நபர் வந்து 1 நியூட்டன் விசையோட தள்ளுறேன். 1 நியூட்டன் விசையோட தள்ளைகள வாகனம் நகரையில. 2ஆம் நபர் வந்து 2 நியூட்டன் விசையோட தள்ளுறேன் வாகனம் நகரையில. மொத்தம் எத்தனை நியூட்டன்? இப்ப 3 நியூட்டன் ஆயிட்டு வாகனம் நகரையில. 3ஆம் நபர் வந்து 3 நியூட்டன் விசையை கொடுத்து தள்ளுறேன் அப்பயும் வாகனம் நகரையில. மொத்தம் அப்ப எத்தனை நியூட்டன் வந்துட்டு? 6 நியூட்டன் வந்துச்சு. ரைட், இப்ப 4ஆம் நபர் ஒரு ஆள் 1 நியூட்டனை போய் கொடுக்க இப்ப வாகனம் மறக்குது. இப்ப வாகனம் என்ன செய்யுது? அப்ப எத்தனை நியூட்டன்? 7 நியூட்டன் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்டா, இந்த 4 பேரையும் இறக்கி போட்டு இவன் செய்த மாதிரி ஆளை சொல்றேன் போய் தள்ளண்டு. இப்ப போன போக்கிலேயே 8 நியூட்டனா கொடுக்குறான். கொடுத்த வாகனம் என்ன செய்யும்? 7 நியூட்டனா கொடுக்குறான். வாகனம் என்ன செய்யும்? ஒரே அடியா நகர. அப்ப ஒரு பொருள்ல ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகளால ஏற்படுத்தப்படுற விசைகள விளைவை தனி ஒரு விசை சமப்படுத்துமா இருந்தா அந்த விசையை நாங்க என்ன சொல்லுவோம்? விளைவு விசைன்னு சொல்லுவோம். அந்த விசையை நாங்க என்ன சொல்லுவோம்? விளைவு விசைன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரிதானே? அப்ப கவனிங்க, இந்த விளைவு விசையை நாங்க 3 வகைகளா பார்ப்போம். விளைவு விசையை நாங்க 3 வகையா பார்ப்போம். முதலாவது சந்தர்ப்பம் வந்து பாத்தீங்கன்னா பொருள் ஒன்றில் ஒரே திசையில ஒரே நேர்கோட்டில ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் பிரயோகிக்கப்பட்டா, பொருள் ஒன்றில் ஒரே திசையில் ஒரே நேர்கோட்டில் ரைட் 2 விசைகள் பிரயோகிக்கப்பட்டா, அதாவது 2க்கு மேற்பட்டதாக இருக்கலாம். 2 விசைகள் பிரயோகிக்கப்பட்டால் அந்த விசைகள் விளைவு விசை எப்படி இருக்க மாட்டா? அந்த விசைகள பெருமண்ட கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கு. பட்டால் விளைவில் விசையானது விளைவுள் விசை அவ்விரு விசைகள் நேரம் அவ்விரு விசைகள் நேரம் பருமன்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா. உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இது ஒரு மேசை. ரைட், இந்த மேசையில இப்படி ஒரு மரக்குட்டி வைக்கப்பட்டிருக்கு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா முதல் 1 நியூட்டன் விசையை கொடுத்த ஒரு ஆள் இழுக்கிற அசையல. பிறகு இன்னொரு ஆள் 2 நியூட்டன் விசையை கொடுத்து இழுக்கிற அசைது. அப்ப ஒரு பொருளில ஒரே நேர்கோட்டில என்ன வருதா இல்லையோ? பொருள்ல ஒரே திசையில ஒரே திசையில ஒரே நேர்கோட்டில 2 விசை பிரயோகிக்கப்பட்டா அந்த விசைகள விளைவுல நாங்க என்ன செய்யணும்? அந்த 2 விசையையும் கூட்டணும். அப்ப 2 விசையையும் கூட்டினா எவ்வளவு? அப்ப விளைவு விசை சமன் 2 நியூட்டன் சக 1 நியூட்டன். எத்தனை நியூட்டன் ஆக போகுது? 3 நியூட்டன். அப்ப இது 2 விசைக்கும் பதிலா நாங்கள் 3 நியூட்டன் விசையை பயன்படுத்தி இழுத்தோம்டா பொருள் என்ன செய்ய போகுது? அசைய போகுது. பொருள் என்ன செய்ய போகுது? அசைய போகுது. சோ சிம்பிள். விளங்குதா? இதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் காட்டுறேன்னு பாருங்க.
உயர பொருள் இருக்குது நேசம் இது. இந்தியால ஒரு ஆள் வந்து 10 நியூட்டனை கொடுத்து இழுக்கிறார். அதே நேரம் இந்தியால ஒரு ஆள் வந்து 5 நியூட்டனை கொடுத்து தள்ளுறார். அப்ப ஒரே திசையில ஒரே நேர்கோட்டில தாக்குது. தாக்குதா இல்லையா விசை? அப்ப இந்த விசைகள விளையலுக்காக நாங்க என்ன செய்யணும்? ரெண்டு விசையையும் கூட்ட விடும். ஆகவே விளையுள் விசை சமன் 10 நியூட்டன் பிளஸ் 5 நியூட்டன், டோட்டல் 15 நியூட்டன். அப்ப விளையுள் விசை என்ன? பொருளொன்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் தாக்கும் போது அவ்விசைகளின் விளைவுலை கணிக்க ஒரு விசை சமப்படுத்தமாக இருந்தால் அவ்விசை விளையுள் விசை எனப்படும். இந்த விளையுள் விசையில தொழிற்பட சந்தர்ப்பங்கள் நான் 3 கட்டங்களா பார்க்க போறோம். முதலாவது கட்டம் தான் இது. எப்படி? ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள், 2க்கு மேற்பட்ட விசைகள் பிரயோகிக்கப்பட்டா அந்த விசைகளை விளைவுல காண்றதுக்கு அந்த 2 விசைகளை நாங்க என்ன பருமங்களா கூட்டணும். அதே நேரம் விளையல் விசைக்கு திசை நாங்கள் போடணும். விளையல் விசைக்கு திசை நாங்கள் போட்டு காட்டணும். இப்ப இங்க வந்து இந்த கேள்வியில 1 2 3 நியூட்டன் எங்கள பக்கம் எந்த திசை? கிழக்கு திசை. அப்ப இந்த மேல அப்படி அம்புக்குரிய போட்டு விட்டோம்னா இங்கால பக்கம் 3 நியூட்டன் விடாங்க. அதே மாதிரி இங்கால எவ்வளவு நியூட்டன்? 5 10 15 நியூட்டன். எங்கால இங்க 15 நியூட்டன். சோ சிம்பிள். விளங்கிச்சோ? நாங்கள் விசையை தந்துட்டு விளையல் விசை கேட்டுறோம். இப்ப நான் விளையல் விசை தந்தா விளையல் விசை தெரிஞ்சால தாக்குற விசையை எப்படி காணுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு கவனிங்க, இந்த பொருள் மீது இப்படி ஒரு 10 நியூட்டன் விசை தாக்குது. இதை விட எங்களுக்கு தெரியாத ஒரு நியூட்டன் எக்ஸ் நியூட்டன் என்ற ஒரு விசையும் தாக்குதான். ஆனால் இந்த பொருள்ல தாக்குற விளையுள் விசை 15 நியூட்டன் இங்கால என்று தரப்படுது. ரெண்டா இந்த தாக்குற விசையின் பரிமாணம் எவ்வளவா இருக்கும்? 5 நியூட்டன் இருக்கு. என்ன நான் விளையுள் விசை என்ன? விளையுள் விசை சமன் இந்த 10 நியூட்டன் சக எக்ஸ் நியூட்டன். விளையுள் விசை எவ்வளவு? 15 நியூட்டன். அப்ப 10 நியூட்டன் சக எக்ஸ் நியூட்டன். சோ எக்ஸ் சமன் இந்த 15 வந்து கழிவிடம் இல்லை, 15 செய்ய 10, சோ 5 நியூட்டன் என்று சொல்லி வரும். விளங்குதா? அப்புறம் பொருள்ல ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் தாக்கிக்க அந்த விசைகள விளையலுக்கான அந்த 2 விசையையும் கூட்டுறோம். அது கணக்கு செய்து பார்த்துறாங்க. இப்ப அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன்? விளையல் விசை தந்தா தாக்குற விசையை எப்படி கண்டுபிடிக்கும்? சரியா? ஒரு பொருள்ல ஒரே திசை ஒரே நேர்கோட்டில் எதிரெதிர் திசைகள்ல 2 விசைகள் தாக்கமாக இருந்தால் அந்த விசைகள விளையலுக்கான நாங்கள் என்ன செய்யணும்? அந்த 2 விசைகள பரிமாணையும் கழிக்கணும். பரிமாணில பெரிய விசை இந்த திசையில விளையல் விசை இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க, அதே மாதிரி தான் இங்கே இங்க 8 நியூட்டன், இங்கே 5 நியூட்டன். இப்போ கழிச்சா 3 நியூட்டன் இங்கால பக்கம். சரி ரைட். அப்ப முதலாவது என்ன சொன்னான்? ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் தாக்கினா அந்த விசைகள் விளையல காண்றதுக்கு 2 கூட்ட வரும். ஒரே நேர்கோட்டில் எதிர் திசைகள் 2 விசை தாக்கினா அந்த விசைகள் விளையல காண்றதுக்கு 2 கழிக்கணும். பெரிய விசை இந்த திசையில விளையல் விசை இருக்கு. இதுல நான் இப்ப விசைகளை தந்துட்டு விளையல் விசை காண சொல்லியிருக்கேன். இனி நாங்க என்ன செய்ய மாட்டோம்? விளையல் விசையை தரலாம். விளையல் விசையை தந்து போட்டு விசையின் பரிமாணத்தை கேட்டா அப்படி காணண்டு பார்ப்போம். இதுல எக்ஸ் நியூட்டன் இருக்கு. ஆனா இந்த தொகுதியில தாக்குற விளையல் விசை இங்கால திசையில 25 நியூட்டனா. சாரி, 25 நியூட்டனா. இங்கால 25 நியூட்டன் விளையல் விசை தாக்கணும்டா இந்த விசையின் பரிமாணம் எவ்வளவு இருக்கணும்? எத்தனையா இருக்கணும்? 15 நியூட்டனா. 15 நியூட்டன் எவ்வளவு இருக்கும் விளையல் விசை? இங்க 15, இங்க 10, அங்கால 5 நியூட்டனா தான் இருக்கும்.
35 நியூட்டனா இருக்கணும். அப்ப எக்ஸின் பரிமாணம் 35 நியூட்டனா இருந்தா ரைட் கழிச்சு பாருங்க. 35 நியூட்டன் saya 10 நியூட்டன் எவ்வளவு 25 நியூட்டன் அங்கால இங்க. அப்ப உடையல் விசை வந்தாலும் விசையின் பரிமாணத்தை காண தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா 6 நியூட்டன் விளைவு விசை இந்தியா திசையில சொல்லிக்கிறேன். இந்தியா திசையில 6 நியூட்டன் விளைவு விசை தாக்குதாம் இந்த தொகுதியில. இதுல எத்தனை நியூட்டன் தாக்கணும்? 14 இந்தியால 6 நியூட்டன் தாக்கணும். 2 நியூட்டன். இதுல 2 நியூட்டன் தாக்கினா தான் 8 2 கழிச்சு ஆச்சுன 6 இந்தியால 6 நியூட்டன் இங்கல வரணும்டா. நீங்க யோசிங்க 6 நியூட்டன் இங்கல வரணும்டா. இங்க மேலதிகமா எத்தனை நியூட்டன் இருக்கு? 2 நியூட்டன். அப்ப இங்கல எத்தனை இந்த ஈக்குவல் ஆகும்? 2. என்ன விஷயம்? இங்க மேலதிகமா எத்தனை இருக்கு? விளைவு விசை 6னா மேலதிகமா எத்தனை? 2 நியூட்டன். ஏன்னா 8 நியூட்டன் இல்ல 6 நியூட்டன் இங்கல தாக்கணும்டா. இங்கல தாக்கணும்டா. இப்ப மேலதிகமா இருக்கு 2 இருக்கு. அப்ப அந்த 2 இங்கல தாக்க மாட்டா சரிதானே? அப்படிதான் கண்டுபிடிக்கும். அதே மாதிரி தான் பாருங்க. இங்கால 35 நியூட்டன் இருக்கணும். இங்கால 35 நியூட்டன் இருக்கணும்னு சொன்னா இங்க எத்தனை இருக்கு? 10. இங்க எத்தனை இருக்கு? 10. சரி இங்கால 25 நியூட்டன் தானே. விளைவு விசை 25 நியூட்டன் தாக்கணும். இங்க எத்தனை இருக்கு? 10. அப்ப இங்கால எத்தனை இருந்தா ஈக்குவல் ஆகும்? 10 இருந்தா ஈக்குவல் ஆகும். எத்தனை இருக்கணும்? 25. அப்ப மொத்தம் எவ்வளவு வரணும்? 35. விளங்குதா? விளங்குதா? இந்த ஒரே நேர்கோட்டில ஒன்று கொண்டு எதிரான திசையில தாக்குற விஷயம் சொன்ன இந்த கயிறுத்தல் போட்டி பார்த்துட்டீங்க. இந்த கயிறுத்தல் போட்டி, இந்த கயிறுத்தல் போட்டியில என்ன நடக்கும்? 2 பக்கம் இந்த ஆக்கள் எழுப்பினோம். 2 பக்கம் இருந்து ஆக்கள் எழுப்பினோம். ஒரு எங்க கூட விசை கிடைக்குதோ அந்த பக்கம் என்ன செய்யும்? அந்த கயிறு நகரும். அப்படித்தானே? உதாரணத்துக்கு இது கயிறு நடுவில் துணி கட்டி விட்டுருவாங்க. இங்கெல்லாம் ஆக்கள் நிற்பினோம். சாமான் நிக்கல. படமுழு கடன் பொடியெல்லாம் நிக்கணுமே. இதுல கொஞ்சம் கொஞ்சம் இது சைட்டு போடாங்க. கடன் மோசமா தான் நிக்கிறான். இங்க நிக்கிறான். இப்ப என்னடா இதே இங்க அழுக்க போயிடும். ஒரே நேர்கோட்டில் எதிரெதிர் திசையில இதே இங்க அழுக்க போயிடும். சரிதானே? இப்ப இதே ஒவ்வொரு தரம் 2 நியூட்டன் அழிக்கணும். ஒவ்வொரு தரம் 2 நியூட்டன் குடிக்கணும். இதே ஒவ்வொரு தரம் 3 நியூட்டன் குடிக்கணும். அப்ப இங்க மொத்தம் எத்தனை வர போகுது? அப்ப இங்கால 6 நியூட்டன் கொடுத்துருக்க போறாங்க. இங்கால எவ்வளவு வர போகுது? அப்ப இது இந்த கயிறு இங்கால பக்கம் நகரும். இங்கால பக்கம் நகரும். இங்கால எவ்வளவு கூட இருக்குது? உடைய விஷயம் எவ்வளவு? 9 நியூட்டன். சரி 6 நியூட்டன். ரைட் 3 நியூட்டன். இல்லங்க இதான் இந்த கயிறுத்தல் போட்டிக்கலாம் சம்பவம். இந்த சித்திரை பொதுவை எடுத்த முன்னிட்டு இந்த விழாக்கு நடக்கல சித்திரை பெருவிழான்னு சொல்லியெல்லாம். சித்திரை பொதுவை எடுத்த முன்னிட்டு இந்த சித்திரை பெருவிழான்னு சொல்லிலாம் இந்த கூத்துவாடெல்லாம் நடக்குது. பார்த்தா இழுட்டு போட ஏன்னா இங்கால கொஞ்சம் இழுக்கும் அங்கால கொஞ்சம் இழுக்கும். இழுத்து முடிய பார்த்தா அந்த இழுத்த இடங்களை பார்த்தே வாகனம் டயர் புதஞ்சு வந்த இடம் மாதிரி தான் கிடக்கு. காலெல்லாம் குத்தி புட்டுத்தெல்லாம் உள்ளாக்கி அடிச்சு எல்லாம் புத்தாஞ்சு கிடக்கு. லோட்டோட புதஞ்ச வாகனம் முடியல விலைக்கு இழுத்து கொண்டு விலைக்கு வார மாதிரி தான் இருக்கு. உட்டா குத்தி தான் கிடக்கு.
தப்பி தவிர இடையில அறணும். ரைட், தப்பி தவிர இடையில அறணும் இல்லாம என்ன முடிஞ்ச. கொண்டு கொண்டு சமாந்தர விசைகள் இரண்டு தாக்கமாக இருந்தால் ஒரு பொருளில கொண்டு கொண்டு சமாந்தர விசைகள் தாக்கமாக இருந்தா, உதாரணத்துக்கு இது 2 நியூட்டன், இது 4 நியூட்டன் வெப்பமே தாக்கமாக இருந்தா இந்த விசைகள் விளைவிலக்கான என்ன செய்யணும்? 2 விசையையும் கூட்ட வேணும். ஆகவே விளையல் விசை சமன் 2 நியூட்டன் சக 4 நியூட்டன். 4 நினைக்கிறேன் 6 நியூட்டன் இஞ்சால. அப்ப ஒரு பொருள்ல ஒன்று கொண்டு சமாந்தரமான விசைகள் 2 விசையாண்டு இல்லை, எத்தனையும் தொழிற்படலாம். என்ன எத்தனையாலும் தொழிற்படுத்தா இருந்தா அந்த விசைகளை விளையில காண்றாங்க. நாங்க என்ன வேணும்? அந்த விசைகளை கூட்ட வேணும். சரி, ஓகே. இப்ப இதுல பாப்போம். x நியூட்டன். ஓகே, இதுல என்ன x நியூட்டன், இதெல்லாம் 6 நியூட்டன். விளைவு விசை தருவது 10 நியூட்டன் அஞ்சால. விளைவு விசை 10 நியூட்டன் இருந்தா இந்த x நியூட்டன் எவ்வளவு இருக்கும்? 4 நியூட்டன் இருக்கும். ஏன்? விளைவு விசை சமன் 6 நியூட்டன் சக x நியூட்டன் இருக்கும். என்ன விளைவு விசை 10 நியூட்டன். 10 நியூட்டன் சமன் 6 நியூட்டன் சக x நியூட்டன். சோ x சமன் எத்தனை? 6 நியூட்டன். ஓகே. அப்ப விளையல் விசை அந்த விளையல் விசை வந்து இந்த 3 கேட்டகரியா பிரிச்சு உங்களுக்கு 3 விளங்கப்படுத்தி இருக்கு. அப்படியே அந்த விளையல் விசையை காணணும். இனி நாங்கள் 3 சேர்த்து ரைட் கணக்குகள் கொஞ்சம் செய்வோம். களியா வாசிங்க. களி என்ன சொல்லி கிடக்கு? வித்திராசில இங்க வேற ஒரு வித்திராசில பொருள் ஒன்று தொங்க விடப்பட்டிருக்கா. அதுல நிறைய எவ்வளவா தெளிவு 80 கிராம் சொல்லப்படுது. முன்னுக்கு ஒரு 80 கிராம் தொங்குது. கிராம்டா இது நியூட்டன் திராசல்லோ. நியூட்டன் திராசில் 80 கிராம் தொங்கப்படுத்தப்படுதுண்டா. நியூட்டன் திராசு எவ்வளவு வாசிப்ப காட்டும்? 0.8 நியூட்டன். எவ்வளவு காட்டும்? 0.8 நியூட்டன். அப்ப இது கீழ் நோக்கி எவ்வளவு விசை தொழிற்படுது? 0.8 நியூட்டன் விசை தொழிற்படுது கீழ் நோக்கி. ஏன் 1 கிலோகிராம் 10 நியூட்டன். அப்படித்தானே? ரைட். 1 கிலோகிராம் 10 நியூட்டன். 1 கிலோகிராம் 1000 கிராம். என்ன 1000 கிராம் 10 நியூட்டன் ரெண்டா. ரைட். 100 கிராம் எத்தனை நியூட்டன்? இதே பண்ணீங்கன்னா 100 கிராம் 1 நியூட்டன். 100 கிராம் 1 நியூட்டன் ரெண்டா. 80 கிராம் 7.8 நியூட்டன். அப்படிதானே? சரி, 7.8 நியூட்டன் கீழ் நோக்கி தாக்குது. என்ன கீழ் நோக்கி 7.8 நியூட்டன். நியூட்டன் தாசின வாசிப்பு இப்ப எவ்வளவு? 7.8 நியூட்டன் இருக்கு. இப்ப என்ன இதுக்குள்ள இன்னொரு தொங்க விடுறா. அது எவ்வளவா? 50 கிராம். 50 கிராம்ல எத்தனை நியூட்டன்? அப்ப ஏற்கனவே 7.8 நியூட்டன் காட்டுது. இப்ப 50 கிராம் தொங்க விட்டா 5 நியூட்டன். இப்ப டோட்டல் எவ்வளவு? 1.3 நியூட்டன். நான் சொன்ன விஷயம் தானே. என்ன ஒரு நேர்கோட்டில ஒரே திசையில ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் தாக்கினா அந்த விசைகள் கூட்டுத்தொகை விளையல் விசையா இருக்கும். விளையல் விசை எவ்வளவு? 1.3 நியூட்டன். எங்க விசை? எங்க கீழ் நோக்கு. விசை எங்க? கீழ் நோக்கு. விளங்கினதா? ரைட். ஓகே. வணக்கம். அடுத்த கேள்வியும் பாவமா. அடுத்த கேள்வியும் பார்த்துட்டு போ. அடுத்த கேள்வி வாசிங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்லப்படுது? ஒரு த்ரோல்லி
ரைட் கவுனிங் அடுத்த ரெண்டாவது கேள்வி சிட்டு போட்டிருக்கா இப்படிலாம் இருக்கக்கூடிய மாதிரி விளாங்குதா பின்பாங்க விளாங்குதா போட்டு விளாங்குதா அதைக்கு வாங்க அதைக்கு வந்தா தானடா விளாங்கு சரி அப்போ அவங்க மற்ற பக்கம் வாங்க கையில் அப்ப இன்னும் த்ரொல்லி ஒன்று கிளாக் நோக்கி எவ்வளோ 20 நியூட்டன் ரைட் 20 நியூட்டன் விசையோட கிழக்கு நோக்கி விளக்கப்படுதா இதான கிழக்கு பந்த கிளாடு 20 நியூட்டன் கிளாக் நோக்கி இழுக்கப்படுது. சரி அடுத்த விஷயம் என்ன? மேற்கு நோக்கி எவ்வளவா? 15 நியூட்டன். அப்ப கேளுங்க மேற்கு நோக்கி 15 நியூட்டன். கிழக்கு நோக்கி 20 நியூட்டன்ல மேற்கு நோக்கி 15 நியூட்டன்ல இழுக்கப்படுது. என்ன கேள்வி? இத்திசையில் இழுக்கப்படும். அப்படின்னா இந்த துறலி வந்து எத்திசையில் இப்போ இழுக்கப்படும். எந்த திசையில் இழுக்கப்படும்? கிழக்கு நோக்கி இழுக்கப்படும். எவ்வளவு விளையல் விசையில் இழுக்கப்படும்? 5 நியூட்டன் இழுக்கப்படும். தட்ஸ் ஆல். இவ்வளவு நேரம் வந்து மூன்று கேட்டகரியா தனித்தனியாக பார்த்துனாங்க. கொஞ்சம் கணக்காக போதும். இதெல்லாம் சேர்த்து மாதிரி கணக்கு செய்யும். அப்படியே துறலி இருக்கு. இது இங்க பாருங்க, இங்க வந்து 10 நியூட்டன் விசை தொழிற்படுது. இங்க பாருங்க 6 நியூட்டன் விசை தொழிற்படுது. இங்கே பாருங்க 3 நியூட்டன் விசை தொழிற்படுது என்று சொன்னால் அப்ப இங்க எத்தனை நியூட்டன் விசை தொழிற்படும்? விளைவு விஷயம் எவ்வளவு? இப்ப உதாரணத்துக்கு இஞ்சால வேகுறான இஞ்சால 3 நியூட்டன். சரி சரி. இப்ப 2 விசையும் சாப்பிடக்கூடிய தனியார் விசை எவ்வளவு? 10 மாறம். இஞ்சால எவ்வளவு? 16 நியூட்டன். அப்ப ஒரே நேர்கோடுல ஒன்று கொண்டு எதிரான திசையில விசைகள் தொழிற்பட்ட விளையல் விசைக்கான என்ன செய்யணும்? கழிக்கணும். 16 நியூட்டன்ல இருந்து 3 நியூட்டனை கழிக்கா போறோம். கழிச்சா எவ்வளவு வர போகுது? விளையல் விசை இந்த திசை எங்க இருக்கும்? விசைகள் தான் பெரிய பெருமனுடைய விசை இந்த திசையில இருக்கு. சரியா? இந்த ரெண்டு வேலையும் செய்யுங்க. விளையல் விசை 5 நியூட்டன். எக்ஸா காணுங்க. இதுல விளையல் விசை 4 நியூட்டன். எக்ஸா காணும். சரியா? இங்க பாருங்க, இந்த களி சேர்த்தீங்களா? இதுல இஞ்சால 3 10 13 நியூட்டன் இஞ்சால ஆகுது. 13 இஞ்சால ஆகுது. இங்க எத்தனை நியூட்டன் ஆகுது? 4 நியூட்டன் ஆகுது. 13 இங்க 4. 13ல 4 கழிச்சா 11 நியூட்டன் அங்கால இஞ்சால சாரி 9 நியூட்டன் அங்கால இஞ்சால ஆகுதுதானே. இந்த எக்ஸா விடுங்க. எக்ஸா விட்டு கூட பார்த்தா இஞ்சால 13 நியூட்டன். ரைட். இஞ்சால இங்க 13 நியூட்டன். இஞ்சால அங்கால 4 நியூட்டன். ரைட். விளையல் விசைங்கால இங்கால 9 நியூட்டன் ஆகுது. அப்படித்தானே? ஆனா விளையல் விசை அங்கால 5 நியூட்டனா. அங்கால 5 நியூட்டன் விளையல் விசை கூட இது எத்தனை எடுக்கணும்? இப்ப இது 9 நியூட்டனா இருந்தா இப்ப விளையல் விசை எவ்வளவு இருக்கு? 0. இது 9 இருந்தா x 9 இருந்தா 0. அப்படித்தானே? இங்க 10 3 13. இங்க 9 4 13. விளையல் விசை 0 ஆயிரும். அப்ப அங்காலையும் 5 நிக்கணும்டா இவரோட எத்தனையா கூட்டணும்? 5 கூட்டணும். அப்ப 9 5 எத்தனை? 13. அப்ப x வந்து எத்தனையா இருக்கும்? 9 5 14. x வந்து எத்தனையா இருக்கும்? 14 நியூட்டன். அப்ப x 14 நியூட்டன் இருக்குமாண்டா அங்க விளையல் விசை எவ்வளவு?
5 நியூட்டன். விளங்கினது ஈஸி. இப்ப பார் 13 13 நியூட்டன் இங்கே தாக்குது, அங்கால 4 தான் தாக்குது. இந்த விளைவு விசை 0 வரணும்டா இது எத்தனையா இருக்கணும்? 9 இருந்தா தான் 9 4 13 இஞ்சால 13 13 இஞ்சால விளைவு விசை 0 இருக்கு. விளைவு விசை அங்கால 5 இருக்கா? விளைவு விசை அங்கால 5 நியூட்டன். அப்ப அங்கால எத்தனை இருக்கணும்? 5 நியூட்டன் கூட இருக்கணும். அப்ப இந்த 9ல நீங்க 5 கூடுறீங்கன்னா எத்தனை? 14 நியூட்டன். அப்ப x வந்து 14 நியூட்டன் இருந்தா 14 4 18, இங்க 13 13, அப்ப அங்கால 18 இங்க 13, அப்ப அங்கால 5 கூட. புரியுதா? புரியுதா? அதே மாதிரி இதை செய்யுங்க பாப்பா. இதுல விளைவு விஷயம் காணுமா? இங்கால 8 நியூட்டன். சரியா? 8 நியூட்டன். அப்ப மொத்தம் எத்தனை நியூட்டன்? 10 நியூட்டன். 10 நியூட்டன் இங்க தாக்குது. அங்கால எத்தனை நியூட்டன்? 6 நியூட்டன் தாக்குது. கலைஞ்ச எத்தனை நியூட்டன்? எங்க வருமல்ல பெரிய விசை இங்க 4 நியூட்டன். சரியா? சரியா? ரைட். அப்ப அதே மாதிரி இதுல இதை செய்யுங்க. அப்போ இங்க 8 நியூட்டன் செய்தீங்களா? இது இங்க 8 நியூட்டன். இதுல 3 2 5, இங்க 8 இங்க 5. அப்ப எங்க கூட நிக்க போகுது? இங்கால எவ்வளவு கூட நிக்க போகுது? 3 நியூட்டன். அப்படித்தானே? இங்கால 8 நியூட்டன், இங்கால 3 2 5 நியூட்டன். அப்ப இங்கால எத்தனை நியூட்டன் கூட நிக்கும்? 3 கூட நிக்கும். ஆனா 1 தான் கூட நிக்கணுமா? சரி, 3 கூட நிக்குது, 4 கூட நிக்கணும்டா. இங்க 3ல கூட நிக்குது விளைவு விசை. இங்க விளைவு விசை இப்ப 3 இல்ல. நீங்க இப்ப 8 நியூட்டன், இங்க 3 2 5 நியூட்டன், இதுல 5 நியூட்டன். விளைவு விசை இப்ப எவ்வளவு? இங்கால 3 நியூட்டன், இது 8 நியூட்டன், இது 5 நியூட்டன். அப்ப இங்க விளைவு விசை எவ்வளவு? விளைவு விசை 4 நியூட்டன் இருக்கணும்டா. இது எவ்வளவு இருக்கணும்? 1 நியூட்டன். எவ்வளவு இருக்கணும்? அப்ப 3 2 5 அங்கால ரைட், இங்கால 1. அப்ப இதுனா பேலன்ஸ் 4. இங்கால 8 எவ்வளவு இருக்கு? 4. சரிதான்? சரிதான்? ரைட். அப்ப 1 நியூட்டன். x வந்து 1 நியூட்டன். Have you heard that? Right. அடுத்த கேள்வி ஒன்று பார்ப்போம். ரைட். கேள்வி என்னடா கவனிங்க. கேள்வி எழுதி கொள்ளுங்க. மேசை ஒன்றின் மீது 1 கிலோகிராம் திணிவுடைய மரக்குட்டி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதன் மேல் 100 கிராம் திணிவுடைய இன்னும் ஒரு மரக்குட்டி வைக்கப்பட்டால் மேசை மீது தாக்கும் விளைவுள் விசை யாது? சரியா? சரியா? சரிங்க.
படத்தை கழிச்சேங்க. இப்ப கேள்வி என்னண்டா, ஒரு மேசைக்கு மேல ஒரு கிலோகிராம் துணி உடைய மேல குத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேல 100 கிராம் துணி உடைய இன்னும் ஒரு மேல குத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த மரக்குட்டின திணிவு 1 கிலோகிராம்டா, இது மேசை மீது எவ்வளவு விசையை பிரயோகிக்கும் இந்த மரக்குட்டி? 1 கிலோகிராம்டா, 1 கிலோகிராம் எத்தனை நியூட்டன்? 10 நியூட்டன். ரைட். சின்ன மரக்குட்டி 100 கிராம், 100 கிராம் எத்தனை நியூட்டன்? 1 நியூட்டன். கூட்டினா மொத்தம் எத்தனை நியூட்டன்? 11 நியூட்டன். மேசை மீது கீழோடு விளங்குதா? விளங்குதா?